மோட்டோரோலா புதுசா ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோரோலா G05. ஸோ இந்த மாடல் நேம் வந்து G05 அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது லான்ச்சுன்னா இன்னைக்கு வந்து Flipkartல வந்து சேல் ஆகுது. 12:30க்கு அப்புறம் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Flipkartல தான் இத லான்ச் பண்றாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னா, நம்ம வீட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அது வாங்கலாமா, வேண்டாமா அப்படிங்கிறத. வீடியோ முழுசா பாருங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு அந்த ஃபோன் வாங்கணுமா, வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 6,999 ரூ. 7,000 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு ரூ. 10,000க்குள்ளார ஃபோன் வேணும். பட் நான் கால் மட்டும் தான் பேசுவேன். கொஞ்சம் ஒரு இன்டர்நெட் இதை யூஸ் பண்ணுவேன். அதாவது Facebook, அப்புறம் WhatsApp ஏதாச்சும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்தில இந்த ஃபோன் வாங்கலாம். மற்றபடி உங்களுக்கு நிறைய கேம்ஸ் ஆடுவேன், நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது கன்சிடர் பண்ணாதீங்க. மற்றபடி மெயினாக இன்னொன்று சொல்ல போனால் இது வந்து ஒரு 4G ஃபோன் தான். உங்களுக்கு வந்து 2G அகெயின் 3G வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் எல்லா நெட்வொர்க் ப்ரொவைடரும். ஸோ அதனால் நமக்கு 2G யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயம் 4G யூஸ் பண்ணிக்கலாம். பட் 5G இந்த ஃபோனில் கிடையாது. 5G ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, 4G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு 5G தேவையில்லை, கால் மட்டும் தான் யூஸ் பண்ணும், கொஞ்சம் வந்து வாட்ஸ்அப் ஏதாச்சும் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேட்டரி வந்து பேசுவோம் அந்த வீடியோவில் பேட்டரி பற்றியும். இது வந்து மாடல் பார்த்தீங்கன்னா இது G05 ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி தான். அதோட கலர்ஸ் இதில் என்னென்ன வேரியண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாம் ரெட் அண்ட் ஃபாரஸ்ட் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் வேரியண்ட்டில் வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64 GB ஸ்டோரேஜும், அப்புறம் 4 GB ஆஃப் மெமரி, அதோட ரேம் வந்து அந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G81 ஆக்டோகோர் ப்ராசஸர் வந்து இதில் வருது. நெக்ஸ்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 MB கேமரா கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து 50 MB கேமரா வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்டில் வந்து 8 MB கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து ஒரு டீசெண்டான கேமரா இருக்கும், அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஓகே அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது ஒரு AMOLED டிஸ்பிளேலாம் கிடையாது, 6.67 அப்படிங்கிற சைஸில் ஹெச்டி டிஸ்பிளே. ஆக்சுவலாக நமக்கு இது AMOLED டிஸ்பிளே கிடையாது, 6.67 வந்து இன்ச்சு ஹெச்டி டிஸ்பிளே தான் வருது. அவரோட பிரைட்னஸ் வந்து 1000 நிட்ஸ் வரை போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஓரளவு நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ப்ரொடெக்ஷனு பார்த்தீங்கன்னா கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு Android 15 மேலே ரன் ஆகுது OS. பட் மோட்டோரோலா பொறுத்தளவில் வந்து அப்டேட்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வராது. பட் ஸ்டில் நம்ம இந்த ஃபோன் வந்து இப்போ வேல்யூ ஃபார் மணி, அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படி தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இதோட ப்ரொடெக்ஷன் IP52 கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியிலலாம் போட முடியாது, 58 கொடுத்தாலே தண்ணியில் போட முடியாது. இது வந்து 52னா லைட்டாக அந்த ஸ்ப்ரே பட்டுச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். மற்றபடி ரொம்ப எல்லாம் இது டெத்தாக யூஸ் பண்ண முடியாது, தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டுறாதீங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ஹியூஜான பேட்டரி தான். நமக்கு வந்து சாலிடாக நீங்கள் ஓரளவு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 days 1.5 day அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக போகும். இது கிட்டத்தட்ட 2 days போயிடும் மோஸ்ட்லி. ஏன்னா நம்ம இந்த ஃபோனே மோஸ்ட்லி நம்ம 4G ஃபோன் தான், அதுக்கப்புறம் நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 days கிட்ட போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்பீக்கர் தான், டால்பி ஆட்டம்ஸ் வருது. இதில் வந்து டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஹைரஸ் ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாச் வந்து மற்ற பஞ்சுவல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டீசெண்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. அப்புறம் டிசைனில் வந்து பின்னாடி வந்து வீகன் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டோரோலா ஃபோன்ஸில் எல்லாமே வீகன் லெதர் தான் மோஸ்ட்லி வந்துட்டுருக்கும். அதே மாதிரி இதுலேயுமே வீகன் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் ப்ராசஸர் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு $6,999 7,000 இந்த 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 கன்ஃபிகரேஷன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். 4G ஃபோனு எனக்கு மோட்டோரோலாவில் ஒரு ஃபோன் வேணும், பட் டீசெண்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் எனக்கு Android 15 தான் வருது, ஸோ லேட்டஸ்ட் OS-ஓட வருது. ஸோ இது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இதோட சேல் வந்து போயிட்டுருக்கு. அதாவது 12 o'clock இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 12 o'clock கிட்ட வந்துருச்சு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது மேபி லான்ச் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். $6,999 7,000. ஸோ நீங்கள் இதை ஃப்ளிப்கார்ட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இதை கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஒரு 500 அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு டிஸ்கவுண்ட் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. $7,000 ஃபோனில் வந்து பெருசாக நமக்கு டிஸ்கவுண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த கன்ஃபிக்கு அப்புறம் இந்த ப்ரைஸு இதில் இந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது
இந்த ரேஞ்சுக்கு இது ஒர்த்து தான். உங்களுக்கு 4G ஃபோன் வேணும், நான் கால் மட்டும் தான் பேசுவேன், வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுவேன், நார்மல் யூஸுக்கு ஒரு ஃபோன் வேணும், இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டீசெண்டான ஃபோன் தான். ஓகே, நாளைக்கு இன்னொரு ஃபோனோட சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது இதே மாதிரி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பாய்.